ஒட்டி இருக்கக்கூடிய அந்த இடம், அந்த இடத்துல இந்த சம்பிரதாய பாடசாலை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த மண்டல விஸ்வம் ஊருக்கு போயிட்டு வந்து சுரேஸ்வராச்சாரியர் ஊருக்கு அந்த சர்வஜாத்மேந்திர சரஸ்வதி சுவாமிகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து வழி நடத்திட்டு இந்த மடத்தினுடைய காஞ்சி காமக்கோடி பீடத்தினுடைய ஏற்பாடு எல்லாத்தையும் கவனித்து அவருடைய கோவில், நீங்க மடத்துக்கு போயிருந்த அங்கேயே அவருக்கு கோவில்லாம் இருக்கு. இந்தோரோடையும் இருந்துட்டார். அவர் எப்படி சங்கராச்சாரியார் காலடியில பிறந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு இங்க காமாட்சி ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிதம் பண்ணி ஸ்ரீசக்கரம் ஸ்வயம் ஆலிகத் அப்படின்னு ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிதம் பண்ணி பின்னாடி பார்ப்பேன் அம்பாள் சன்னதிக்கு முன்னாடி அந்த ஸ்ரீசக்கரம் ஸ்தாபிதம் பண்ணி அப்புறமா காஞ்சிபுரத்திலே இருந்துட்டார். 32வது வயசுல காஞ்சிபுரத்திலே இருந்து இங்கே இருந்துட்டார். அம்பாளோட சேர்ந்துட்டார். அவர் ஏற்பாடு பண்ணி சுரேஸ்வராச்சாரியரை நீங்க இதெல்லாம் கவனிச்சுக்கணும்னு சொல்லி அந்த சுரேஸ்வராச்சாரியரும் இங்கே இருந்து அந்த சர்வஜாத்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படியே எல்லாம் சின்ன வயசுலேருந்து அவர் காஞ்சி காமக்கோடி பீடத்தினுடைய ஆச்சாரியாளாக இருந்தது. அதுலேருந்து தொடர்ந்து நிறைய ஆச்சாரியாளாக வந்து 68வது ஆச்சாரியாளாக நம்முடைய காஞ்சி பெரியவர் அவள் வந்து 100 வருஷங்கள் எல்லாம் பண்ணி 13 வயசுலேருந்து அவர் இப்போ எந்த சுந்தரமூலீஸ்வரர் பூஜை நீங்கள் தரிசனம் பண்ணிருக்கீங்களோ அவள் வந்து 13 வயசுலேருந்து பூஜை பண்ண அந்த சுவாமி பூஜையை நீங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணீங்க. அந்த பூஜையை அவள் எல்லா ஊர்லேயும் போய் பண்ணியிருக்காள். காசி, பட்னா, கல்கத்தா, ஒரிசா எல்லா ஊருக்கும் அந்த காலத்தில் பெரிய பரிவாரம் பஞ்சனங்கள், யானை, குதிரை, ஒட்டகம், அது வேத பாடசாலை, மூவிங் டவுன், நகரக்கூடிய நகரம் அப்படின்னு பேர். அந்த மாதிரி எல்லா ஊருக்கும் போய் அப்போ இந்தியாங்கிறது சுதந்திரமாகல. அந்த சமயத்திலேயே தர்மம்ங்கிறது என்னைக்கும் முக்கியம், எந்த சூழ்நிலையிலையும் முக்கியம். சுதந்திரம், இந்தியாங்கிறது சுதந்திரமாகணும். அதுக்காக தர்மத்தை நாம தள்ளி போட முடியாது, அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால இந்த பிரிட்டிஷ் இந்தியா பீரியட்லையும் எல்லா ஊருக்கும் போய் அப்பெல்லாம் குட்டி குட்டி ராஜ்யங்கள், புதுக்கோட்டை சம்ஸ்தானம், ராமநாதபுரம் சம்ஸ்தானம், மைசூர் சம்ஸ்தானம், நிசாம், மயூர்பஞ்ச் மகாராஜா, நிறைய காசி ராஜா, இப்படிலாம் ராஜாக்கள். அந்த சமயத்திலையும் பிரிட்டிஷ் பீரியட்லையும் எல்லா ஊருக்கும் போய் அங்க போய் வேதம் வேணும், சாஸ்திரங்கள் வேணும், சந்தியாவந்தனம் பண்ணணும், அக்னிஹோத்திரம் பண்ணணும், பகவத்கீதை படிக்கணும், சிவ பூஜை பண்ணணும், சாலக்கிராம பூஜை பண்ணணும், கோ பூஜை பண்ணணும், கஜ பூஜை பண்ணணும், அஸ்வ பூஜை. இப்ப கூட யாரோ குதிரை கொடுக்குறீங்கன்னா சரி, குதிரை கொடுத்துட்டா அதை பார்த்துக்கிறதுக்கு ஆளை பார்த்து யாரோ ஆள் கிடைச்சு. சில சமயம் தானங்களை பண்ணிட்டா கூட அந்த தானத்தை கவனிச்சுக்கிறதுங்கிறதுக்கு அதுக்கு ஏற்பாடு இருந்தால் தான் முடியும். தானம் கொடுக்குறோம், கொடுத்துருவா அப்படின்னு 2 பேர் தேவைன்னு வச்சுருந்தோம். கொடுக்குற தானத்தினால நல்ல காரியம் நடக்கிறது, அதை கவனிச்சுக்கிற மனுஷாலாக தொடர்ந்து நடக்கிறது. மனுஷாலும் தேவை, திரவியமும் தேவை, 2 பேரும் தேவை. அது அப்படி யாரோ குதிரை பின்னாடி மடத்துல குதிரை இருந்தது, சரி யாரோ யானை, அது யானை இருந்தது. அதனால மறுபடியும் மடத்து யானையெல்லாம் யாரோ ஏதோ இது பண்ணி அது கொஞ்ச நாளைக்கு வெளியில இருந்தது. அது மறுபடியும் அது லீகலா எல்லாத்தையும் இது பண்ணி கோர்ட்டில் எல்லாத்தையும் இந்த வாதங்கள்லாம் நடந்து
சொன்னபடி ப்ரொவிஷன் சொன்னாங்க. அதாவது என்ன சூழ்நிலை தேசத்தில் இருக்கு அதுக்காக சொல்றேன். எந்த இடத்துல சுதந்திரம் இருக்கு, எந்த இடத்துல சுதந்திரத்துக்காக நாம முயற்சிக்க வேண்டும்.